So class, today we are going to look at the summary of the trigonometry. So please open your notebook. என்ன பண்ணிட்டு இருக்கா? The main summary of trigonometry. Next பிரின்சிபல் கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். The other summary of. நீங்களே பாருங்க மேடம். So this is the important summary. ராதிகா, Yes ma'am. வா இங்க. Please take down this. I'll be right back. What are you doing, Radhika, inside? As I'm taking class ma'am. To whom? Students? ஸ்டூடண்ட்ஸே இல்ல. யாருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? Okay, you come and meet me in the office. என்னாச்சு? அப்பா முடியல. ஐயோ அம்மா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான்க்கா. நீ ஓடு. போ போ போ, நிக்காத. உன்னை கூப்பிட்டு பாரு. ஒரே சோம்பேறி அக்கா. காலை விடு சாமி. குழந்தை சவுண்ட் கேக்குது. என்ன யாரையும் காணோம். சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கேன். குழந்தை. Oh my God, so cute. அச்சோ. இந்த காட்டுக்குள்ள எப்படி குழந்தை விட்டுட்டு போயிருக்காங்க? ஒண்ணு இல்லடி கண்ணு. அம்மா எங்க போயிருக்காங்க? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஒண்ணு இல்லடி. என்னடி கண்ணு? ஹலோ, ஒண்ணு இல்லப்பா. யாராவது இருக்கீங்களா? குழந்தை அழுவுது பாருங்க. காட்டுக்குள்ள யாரும் குழந்தைய வச்சுட்டு போயிருக்கா? பாப்பாக்கு பசிக்குதா? அம்மா இப்ப வந்துருவாங்க. அழக்கூடாதுடி. சின்ன கட்டியில அழக்கூடாதுமா. என்ன பண்றீங்க? அக்கா, காட்டுல யாரும் குழந்தைய வச்சுட்டு நீங்க போயிருக்காங்க. எவன் நடு காட்டுல குழந்தை விட்டு போறதா? எங்க? புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சுச்சு? வயசு பொண்ண தன்னந்தனியா காட்டு வழியா ஜாகிங் அனுப்ப கூடாதுன்னு புரிஞ்சிருச்சு. ஐயோ, இப்போ என் கையில குழந்தை இருந்துச்சு. குழந்தை இருந்ததா? ஆமா. அப்ப உனக்கு குழந்தை ஆசை வந்துருச்சு. அக்காக்கு என்ன பண்ணும் தெரியும்? வா. யாரோ போன மாதிரி இருக்கு. கதை விடாத, வா. ஐயோ, நான் போற இடமெல்லாம் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி வயசு இருக்குக்கா. பொண்ணுன்னா அப்படிதான். வா. ரொம்ப நாளா டிமி குடுக்குற. மாமனுக்கு எப்ப விருந்து வைக்க போற? அதுக்கு வேற ஆளு பாரு. ஏண்டி நீயே நல்லா தானே கூட இருக்க? பொம்பளை பொறுக்கி. வேலைக்கு வர கேவலமா தெரியுதா? கைய பிடிச்சிருக்கிற மாதே கம்முனு கண்ணுக்குட்டி குரல் கொடுக்குதா? பொறுக்கி இதுல மேஸ்திரி இவனுக்கு அக்கௌண்ட் செட் பண்ணி வெளியே அனுப்பு. முதல்ல செருப்பு கட்டி அடிச்சு அப்படி நடந்துக்க மாட்டானுங்கல்ல. வந்தர்ல கையால வச்சு சும்மா இருக்க வேண்டியதானே? போங்கடா. இந்த ஏரியா பக்கம் போனா முன்னே வருவேன். ஏய், எல்லாம் போய் வேலையை கவனிங்க போங்க. போடா போங்கடா. அடிச்சுடா அப்புறம். போங்கடா. என்ன சத்தது?
மரியாதை காலியாத இந்த தொடப்பத்தை எடுத்துப்போ. இன்னைக்கு ஏதோ வந்தாலும் ஒரே அடி. வருவியா 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 வருவியா. தலை செதற மாதிரி அடிச்சிட்டு சில மாதிரி நிக்கிது பாரு. குண்டு வைக்க போதும். உனக்கு குடிக்க பால் கொடுத்துட்டு போலான்னு வந்து எனக்கு பால் ஊத்தலான்னு பாக்குறியா? அக்கா என்ன யாரோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. உன் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னா, அப்ப நம்பல. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி அக்கா நான் பாத்துக்கிறேன். இந்தா பாலை குடிச்சிட்டு போய் பாடு. எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டான்டா. ராதிகா இப்படியே நம்மளை ஒருத்தர் பார்த்துட்டு வச்சுக்க, மேலேயும் இருட்டிடும், இதுவும் அணைச்சிடும். ஆமா, எப்பதான் நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க வீட்டுல பேச போற? ஏன் அவசரப்படுற? ஒரு நல்ல நாளா பார்த்து அப்பா கிட்ட சொல்றேன். என் பையனும் இந்த ராதிகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குயிரா விரும்பினாங்க. என் பேர் சண்டி, நான் ஒரு சிவில் இன்ஜினியர். உங்க பொண்ணை பார்த்தவொன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. இவளையா? ஐயோ இவங்களே இல்லைங்க, இவங்களை பார்த்தவொன்னே இவங்க தான் என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணிட்டேங்க. அவங்க என்னையும் நல்லா பார்த்துப்பாங்க, அதே மாதிரி அவங்களும் என்னால நல்லா பார்த்துக்க முடியும். அவங்கள மிஸ்ஸஸ் ஆக்கிக்கணும்னு உங்க பர்மிஷனுக்காக வந்திருக்கேன் சார். என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஒன்றும் செங்கலோ சிமெண்டோ கிடையாது. இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா என் வீட்டு வாசல்ல நிக்காம தைரியமா வந்து என்கிட்ட பர்மிஷன் கட்டிக்க பாத்தீங்களா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். ஏன்னா என் பொண்ணுக்கு இந்த உலகத்துல எதெல்லாம் பிடிக்குதோ அது எல்லாமே எனக்கும் பிடிக்கும். நல்லா தேங்க்யூ ஸோ மச் பா. ராதிகா அப்பா பேச்ச நம்பி ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு கேட்டு போனாங்க. அச்சோ இன்னும் ரெடி ஆகவே இல்லையா? கீழே எல்லாரும் மீட்டிங். அப்பா கத்துறாரு. அப்ப சீக்கிரமா போலாம். என்னம்மா ராதிகா ரெடி பண்ண சொன்னா நீ ரெடி ஆயிட்டு இருக்க? தோப்பா கிளம்பிட்டு. என்னப்பா கிஃப்டா? அம்மாவோட பரம்பரை நகை குழந்தைக்கு சென்டிமெண்டா போடலாம். பெரிய மகாலா பார்த்து ஓகே பண்ணிடலாம். நீ தின்றதுலே உங்களை பார்த்தாலே தெரியும். நான் பார்த்துக்கிறேன். ஆம்பளைங்க நம்ம பேண்ட் சட்டை மாட்ட டக்குன்னு ரெடி ஆயிடுறோம். ஆனா பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அப்பப்பப்பா. என்னமாச்சு? ஏன் இப்படி வந்து நிக்கிறா? என்னது வேஷம்? என்னாச்சு ட்ரெஸ்? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ பொம்பளை புள்ள, இனி ஒரு பையன் உன்னை கட்டிக்கப்பட்டான். கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஏமா என் பையனை விரும்பினது உண்மையா இல்லையா? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருக்குப்பா, நான் என்ன விசாரிச்சுட்டு வரேன். ராதிகா விளையாடாத, போய் ட்ரெஸ் சொல்றாருல்ல கேளுமா. சொல்றாருல போ. எல்லாரும் பாக்குறாங்க ராதிகா, அவமானமா இருக்கு, போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போ. டேய் நிப்பாட்டா. நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது, பின்னாடி தெரிஞ்சிருந்தா உன் நிலைமை என்னடா? உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிறியே. இனிமே உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? ஏய் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். அவளே பிடிக்கலன்றா, வாடா போலாம். ராதிகா என்ன பாரு ராதிகா. நடந்த அவமானத்தையும் அவ பிரிவையும் நினைச்சு என் பையன் தவிக்கிற தவிப்பை பார்த்து நாங்க எங்க ஊருக்கே போயிட்டோம். எப்படியாவது அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா ஒரு நல்லது நடந்துரும்னு சொல்லி அவனுக்கு நாங்க பார்க்காத பொண்ணே இல்ல. ஆனா அவன் வேண்டாம் வேண்டான்னு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டான். கடைசியா இவங்க பொண்ணை பார்த்தோம், பேரு தாமரை. தான் காதலிச்ச பொண்ணு ராதிகா மாதிரியே இருந்ததுனால என் மகன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான்.
மாப்பிள்ள என்ன டென்ஷனா இருக்கீங்களா? பிரசவத்துக்கா வந்திருக்கோம்? செக்கப்க்கு தானே வந்திருக்கோம். சும்மா இருங்க நீங்க வேற. ஐ அண்ணி வந்தாச்சு. தாமரை டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தை கை சுப்பு தான். டாக்டர் சொன்னாங்க பின்னாடி அது பெரிய கை சுப்பியா வரும்னு. அப்ப ஒண்ணு மாதிரி இருக்குமாமா? போமாமா. ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஏய் பப்ளிக். நீங்க தாமரையை கூட்டிட்டு போறீங்க, நான் போய் மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா. பாத்து பத்திரமா கூட்டு போங்க. கங்க்ராச்சுலேஷன். ட்ரீட் மறந்துடாத. எப்ப வேடா? சண்டி, வீடு திறந்து போட்டு உள்ள என்னடா பண்ற? ஏய் சண்டி, மணியாச்சு, புடவை எடுக்க போன உள்ள என்னடா பண்ற? வீடு சின்னதா தான் இருக்கு, பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரியே இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு முன்னாடியே அவன் என்னதான் லவ் பண்ணான். சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனாலதான் அவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். விதி. என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, உங்களை விட அவனை நான் நல்லாவே பார்த்துப்பேன். ராதிகா உள்ள வா. வந்துட்டேன். வரேன். சண்டி, ஏ சண்டி, ஏ சண்டி கதவு தோற. ஓ பாத்ரூம்ல இருக்கியா? இதோ வர. நான் பயந்துட்டேன். இந்த பயமுறுத்துற வேலையில வேற யார்கிட்டயா வச்சுக்கோ. வாவ், புடவை. ஓ, அப்ப இந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த பில்டப்பா? சூப்பர்டா. நீயும் நானும் சேர்ந்து புடவை எடுக்கணும்னு நினைச்சேன், நீயே ஒரு புடவை எடுத்துட்ட. சூப்பரா இருக்குடா. நான் கூட இந்த மாதிரி புடவை எடுத்திருக்க மாட்டேன். I love you.
வாழ்க்கைய வாழ போறேன், திரும்பவும் வாழ போறேன். வந்துட்டேன். புடவை வாங்க போனவளுக்கு நகை நட்டெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டாரா? கலக்கிறேன் ராதிகா. ராதிகா தாமரை. என் புருஷனை என்னை விட நல்லா பார்த்துப்பியா நீ? கொண்டடவே. என்னம்மா உன் போட்டோவை பார்த்து நீயே பேசிட்டு இருக்க? என்னாச்சு ராதிகா? ராதிகா இல்ல தாமரை. லூசா பாவ. நான் வேணா உள்ள போய் 2 காட்டு காட்டவா? மா சும்மா இருமா, நானே குழம்பி போயிருக்கேன். நீ போய் வேலையை பாரு, அப்புறம் பாத்துக்கலாம். அப்பா சொல்றத கேட்காம இருக்க நான் ஒண்ணு ராதிகா இல்ல, அவ அக்கா. சொல்லாமலே கேப்பப்பா. வரேன்ப்பா. ஐயோ அப்பா, அங்க பாருங்கப்பா. ஏன் கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான்ப்பா பாக்குறேன். மொத்த சாப்பாட்டையும் மொத்தையா எப்படி சாப்பிடறா பாருங்கப்பா. இத்தனை நாளா சாப்பிடாம இருந்தா இன்னைக்கு அது நல்லா சாப்பிடுறாரு. இன்னைக்கு குடும்பமே பட்டினி தான். ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. மாப்பிள்ள நீ எங்க இருக்க? என்னாச்சு ப்ரோ? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பாய பார்க்கணும் போல தோணும். பாயா? எதுக்கு ப்ரோ? முக்கியமான விஷயம் கொஞ்சம் பேசணும். அதான் முக்கியமான விஷயமா? புரிஞ்சிருச்சு. நீ உசாரு, நானே பாய கூட்டு வந்துடுறேன். பார்க்கலாம்டா. அதிகமா எனக்கு நீ மகளா போறதுனால இவ்வளவு கஷ்டப்படுறேன். கவலைப்படாதடா, எப்படியாவது இந்த அப்ப உனக்கு சண்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். ராதிகா, ராதிகா, ராதிகா இல்ல தாமரை. என்னடா ஆச்சு உனக்கு? அவதான் சின்ன பொண்ணு. அடுத்தவ புருஷன் மேல ஆசைப்படக்கூடாது நீ சொல்லக்கூடாது. புரியலையே. நீ எல்லாம் ஒரு அப்பனா? யாரு? என்னப்பா உன் பொண்ணுப்பா யாருன்னு கேக்குற? ஏன்பா இங்க படுத்திருக்க? பெட்ல படுக்க வேண்டியதானே? இல்லம்மா, நான் என் ரூம்ல போய் படுத்துக்கிறேன். என்னப்பா குடிச்சிட்டு விழுந்துட்டியா? இல்ல, அடிச்சு விழுந்துட்டோமா. ரெண்டும் ஒண்ணுதான். இது என்னது கையில? பால் மட்டும் தானே மிச்சம் வச்சிருக்கா, அதான் ராதிகாக்கு பால் கொண்டு போய் குடுக்கலான்னு போறேன். நீ கொடுக்க வேணாம், அவளே கொடுப்பா. புரியல? உள்ள போ, புரியும். நீ நல்லா மூக்கு மட்டும் குடிச்சிட்டு வளரு போ. எப்பதான் இந்த கவர்மெண்ட் கடையை அடுத்த டிசைனா? இந்த பால். நான் பால் சாப்பிட மாட்டேன், ஜூஸ் தான் சாப்பிடுவேன். ஏய், உனக்கா ஜூஸ் எல்லாம் போட முடியாது. வேணா இந்த பாலை குடி ராதிகா. ராதிகா இல்ல தாமரை. சும்மா வந்து வேந்து பார்த்து தாமரை தாமரை கோயில். மாட்டி விட்டு மலை மாடு மாதிரி உட்காந்துருக்கு பாரு. உனக்கு என்னம்மா ஆச்சு? தாமரைக்கு பால் பிடிக்காதாம்ப்பா. நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி தெளிவா சொல்லி அனுப்பிச்சிட்டா. அம்மா, அப்பா, நம்ம 2 பேரும் செம்மத்தையா வாங்கியிருக்கோம்ல, இந்த வீட்டுல தண்டத்துக்கு தின்ட்டு ஒரு சுத்தம் இல்ல, அது வருது, கோத்து விட்டுலாம். ஏய், வர வர அலங்காரத்துக்கு அளவே இல்லடி. மூஞ்சியெல்லாம் லிப்ஸ்டிக் தடவி வச்சுட்டு 10வது மாமா மூஞ்சில தடவி வச்சிருக்கேன். என்ன ஃபேஷன்? உனக்கும் போறதா தீட்டு. வேண்டாம், உன் அப்பனோட நிப்பாட்டிக்க. ஆமா, நான் வரும்போது ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தீங்களா? என்ன பேசுனீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. ராதிகாவுக்கு பால் தான் பிடிக்கும்னு நான் சொன்னேன், குழந்தைண்டா ஜூஸ் தான் பிடிக்கும்னு சொல்லுது. அதான் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட். இல்லண்ணே, ரெண்டையும் கொடுங்க, ஏதோ ஒன்று குடிச்சிட்டு போட்டோம். நல்ல ஐடியாவா இருக்கே, நீயே குடுத்துறியா? சரி, கொடுத்துறேன். ஓ, போ. மண்டையும் கொண்டையும் பாரு. ராதிகா, பாலும் ஜூஸும் கொண்டு வந்திருக்கேன், உனக்கு எது வேணுமோ எடுத்து குடி. இங்க வைக்கிறேன், வேணா ரெண்டையும் குடி, மாமாயும் சொல்ல மாட்டேன். ராதிகா, ராதிகா, யார்டா நீ? மாமா மரியாதை பேசுற நீ. யாருக்கு யார்டா மாமா? மேக்கப் இல்லையா? யாரு மாமாவா? யாருக்கு தெரியும்? டவுட் இருந்தா உள்ள போய் கிளியர் ரொம்ப போதும். வாங்க. அப்பா,
சண்டி பராக் ஏதாவது குடும்பத்துல பிரச்சனையா? நான் வேணா அப்புறம் வரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பாப்பா, நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் அதிர்ச்சியடைய வைக்கலாம். என்னது? ராதிகா உடம்புல தாமரையோட ஆத்மா புகுந்துருச்சு. அடச்சே, பழைய நியூஸ் அடிச்சது தாமரையா? என்னாச்சுங்க? இத ஒரு 1 hour முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. ஒரு போனாவது பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஐயோ நான் ஃபோன் பண்ணேங்க, ரிங் அடிச்சது நீங்க யாரும் எடுக்கல. அப்பெல்லாம் நாங்க வாங்கிட்டோம். ரொம்ப பிஸி. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சொல்லுமா? ராதிகா உடம்புல இருந்து தாமரையை போக்கணும்னா மசூதியில பாய் சொன்ன ஒரே வழிதான் இருக்கு. ஏதாவது சொதப்பல் அடிச்சுன்னா? அப்படி ஒருவேளை நம்ம சொதப்பிட்டோம்னா ராதிகாவை நம்ம யாராலையும் காப்பாற்ற முடியாம போயிடும். நான் வரேங்க. இப்படி சொல்லிட்டு போறாரு. ஹலோ, சொல்லு ராதிகா. சண்டே இருக்காரா? தூங்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஃபோன் கொடுக்குறீங்களா? தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்றல. நீ யாரு? நான் தாமர், அவரோட மனைவி. இனிமே அவருக்கு ஃபோன் பண்ணு, கொன்னுடுவேன். என்னது மனைவியா? என்ன நடக்குதுங்க? அக்கா வரியா? ஷாப்பிங் நான் வரல. இல்ல சண்டே வீட்டுக்கு. ஏய், சண்டே மறந்துரு. என்னது? உன் உயிருக்கு ஆபத்து. என்னடி வளர்ற? அதான் உயிருக்கு பயந்துட்டு சண்டே அவகிட்ட இருக்க சொல்றியா? முடியாது, நான் போய் பேச போறேன். யார்கிட்ட? அந்த பொண்ணு கிட்ட. அது பொண்ணு இல்ல, பேய். செத்து போன அவளுக்கே அவர் கூட வாழணும்னு ஆசை இருந்தா எனக்கு இருக்காதா? பொண்ணுன்னா பேயும் இறங்கும். இறங்கும். நடு மண்டில நச்சுன்னு இறங்கும். இப்போ நீ வரியா இல்லையா? வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஏன் கூட ஒரு இடத்துக்கு வரணும். எங்க? அந்த மகான வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது மஹபூசுவானே மதர்காலந்து துவா பண்ண எலுமிச்சம்பழம். பாய், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும்ல? காக்கா போல். தம்பி, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த சக்கரத்துல உட்கார வைங்க. அந்த பொண்ணுக்கு எந்த விதத்துலயும் சந்தேகம் வரக்கூடாது. புரியுதா? அப்படின்னா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும்ல பாய்? மந்திரத்தை பாதியில் நிறுத்தாத வரைக்கும் நல்லதுதான் நடக்கும். நிறுத்திட்டா என்ன வேணாலும் நடக்கும். சொன்னா கேளுங்க, போங்க. போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. அம்மாடி, எவ்வளோ பெரிய வீடு. அப்பா, ராதிகா மாதிரியே இல்ல. எனக்கு என்ன உங்க அப்பா மேல டவுட். ஏமா நான் என்ன பாவம் பண்ண உங்களுக்கு? நீ ஏமா அப்படி பாக்குற? உனக்கு சந்தேகமா? அம்மாடி, இந்த உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க. அப்ப அத்தனை பேர் நான் தான் பண்ணா? ஏன் இருக்கக்கூடாது? ஏற்கனவே குடும்பம் குழப்பத்துல தான் போயிட்டு இருக்கு. நீ வேற எதுக்கு வந்து குழப்பற? வாங்க போலாம். ப்ரோ ப்ரோ, பாய் சாமி எல்லா செட்டப்பையும் பக்காவா பண்ணி வச்சுட்டாரு. எல்லாரும் வந்தாச்சு. அண்ணி மட்டும் வரணும். நீ எப்படியாச்சும் கூட்டு வந்துரு ப்ளீஸ். அண்ணி இவ்வளவு அக்கறையா பேசுறியே, இந்த காரியத்தை நீயே பண்ணல. ப்ரோ, நான்லாம் இப்போ உசுரோட இருக்கிறதே ஏதோ பெத்தவங்க பண்ண புண்ணியம் ப்ரோ. என்ன அடி, அதுவும் தாவி தாவி. ப்ரோ, நீங்க எப்படியாச்சும் கூட்டு வந்துருங்க ப்ரோ. டேய், ட்ரை பண்றேன்டா. பாய் மாட்டுக்கு ஐடியா கொடுத்துட்டாரு, நல்லபடியா நடக்குமான்னு தெரியல. ஒருவேளை மாப்பிள்ள அடி வாங்கின மாதிரி நம்மளும் அடி வாங்குவோமா? கடவுளே காப்பாத்துப்பா. மாமா, நான் ராதிகால தாமரை. ஆமா மாமா. மாமா, எத்தனை நாள் ஆச்சு மாமா? எப்படி இருக்கீங்க? எப்படி மாமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ராதிகா. ராதிகால தாமரை. ஆமா, நீ தாமரை தான். நான் தெரியாம உளறிட்டேன். உன்னை பார்த்த சந்தோஷத்துல நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், தெரியுமா? என்ன கிஃப்ட் மாமா? கண்ணை மூடு, நான் கிஃப்ட் காட்டுறேன். ஐயோ ஐயோ தாமரை, ஏன் கண்ண? உன் கண்ண. ஆனா கண்ணை மூடிட்டா எப்படி மாமா போறது? மாமாவை பிடிச்சுக்கோ. ஐயோ, பயங்கர புள்ளியா இருக்கு. வாங்க மாமா போலாம். ஆமா மாமா, நான் வேணா கையை பிடிச்சி மெதுவா கூட்டிட்டு போட்டுமா? ஐயா பெருமாளே, உள்ள என்ன நடக்குமோ தெரியல.
தெரியலையே, எனக்கு இங்கேயே பயமா இருக்கு. என்ன மாமா எங்க கூட்டிட்டு போறீங்க? நீ உள்ள போனா தானே தெரியும். என்ன மாமா சர்ப்ரைஸா? பெரிய gift கொடுக்க போறீங்களா? அப்படிதான் வச்சுக்கங்க. சொல்லுங்க மாமா. பாத்து மெதுவா உட்காரு. என்ன மாமா எனக்கு சாப்பாடு போட போறீங்களா? ஸ்பெஷலா? அது மாதிரிதான் வச்சுக்கேன். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பல்ல. கண்டிப்பா மாமா, நீங்க சொல்ற வரைக்கும் நான் கண்ணு திறக்கவே மாட்டேன். औदु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अस्सलाम वालेकुम या अल्लाह अस्सलाम वालेकुम मूसा अलैहिस्सलाम अस्सलाम वालेकुम ईसा अलैहिस्सलाम या मुर्शिद अब्दुल कादिर जिलानी शाइनला या मोहिद्दीन गाजी नवाज अजमीरी बाबा नागुर बाबा तमीम अंसारी बाबा करीमुल्लाह शाह कादरी काले पीर मस्तान बा अमीन पीर अम्मा जी अम्मा पन्नीर अस्सलाम वालेकुम काका पढ़ी லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்தும் மினல் ஆலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்தும் மினல் ஆலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக அன்தல் காதி இல்லா அன்தல் காதி இல்லா யாரையும் தொந்தரவு பண்ணல மாமா. மாமா நிறுத்துங்க மாமா. மாமா உங்க பேச்ச கேட்காதீங்க மாமா. நான் சொல்றதை கேளுங்க மாமா. மாமா எப்படி பண்றீங்க மாமா? பாய் சொல்லுங்க பாய். மாமா நான் சாகும்போது உன்னை விட்ட எனக்கு வேற யாரும் இல்லைன்னு சொன்னீங்களே மாமா. பாய் சொல்லுங்க பாய், என் மாமாக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்ல பாய். பாய் புருஷ பொண்டாட்டி விஷயத்துல நீ யாரடா குறுக்கவர? மாமா உடம்பெல்லாம் எரியுது மாமா, நிறுத்துங்க. வாழ்க்கை முழுக்க உன் கூட வாழணும்னு எவ்வளவு கனவோட இருந்தேன். எல்லாமே நிராசையா போச்சு. நிஜத்துலதான் நான் உன் கூட வாழல. ஒரு நிழலாவது உன் கூட வாழணும்னு நினைச்சேன். இப்ப அதுக்கு ஆபத்து வந்துருச்சு. மாமா மாமா நிறுத்துங்க மாமா. மாமா மாமா நான் உன் கூட வாழணும் மாமா. நிறுத்துங்க மாமா, மந்திரத்தை நிறுத்துங்க மாமா. மாமா நிறுத்துங்க மாமா. யா அல்லாஹ் நான் என்ன சொல்லி கூட்டு வந்தேன்? முட்டாள்தான் பண்ணிட்டியே. என்னால முடியல பாய். அங்க இருக்கிறது என் மனைவி பாய். அவ இந்த மாதிரி துடிக்க நான் தாய்க்க முடியல பாய். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. முட்டாள், அது உன் மனைவி இல்ல, ஆத்மா. அல்லாஹ்வின் கட்டளைப்படி அந்த ஆத்மா இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு அனுமதி இல்ல. ஒரு உடம்புல இருக்கிறதுக்கு உரிமையும் கிடையாது. அந்த பொண்ணோட உயிருக்கு தான் ஆபத்து. ஐயோ அப்பா, ராதிகாவை காப்பாத்து. இனி அந்த கடவுளை நினைச்சாலும் ராதிகாவோட இருந்து அந்த ஆத்மா பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இனிமே என்ன பண்ண போற? தப்பு பண்ணிட்டியே. உங்களை நம்பி தானே கூட்டிக்கிட்டு வந்தோம். பண்ணிட்டீங்க. இனிமே என் பொண்ணை யார் காப்பாத்துவா? நான் காப்பாத்துறேன் மாமா. எப்படி மாப்பிள்ள? உங்க பொண்ணை உங்க கையில கொடுக்குறேன். எப்படி? அது என்னால முடியும், அது எனக்கு தெரியும். தாமரை, நீ இது நாள் வரைக்கும் என் கூட தானே வாழ்ந்த. ஆமா மாமா. இனிமேல என் கூட தானே வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆமா ஆமா ஆமா. அப்படின்னா நான் சொல்றதை நீ செய்வியா? செய்ற மாமா. ராதிகா விட்டு வெளியே வந்துரு. மாட்டேன். நான் வெளியே வந்துட்டா நீங்க அவளை கல்யாணம் பண்ணிப்பீங்க. பண்ண மாட்டேன். இனிமே நமக்கு யாருமே தேவையில்லை. உன் கூட நான் இருப்பேன், என் கூட நீ இருப்ப. இது உன் மேல சத்தியம். சரி மாமா. ராதிகா, ராதிகா எந்திரி. ராதிகா, ராதிகா எந்திரி. ராதிகாமா, ராதிகா வா. ராதிகா, ராதிகா. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்க பொண்ணு திருப்பி கொடுத்துட்டேன். இனிமே எனக்கு ராதிகாக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க.